சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல ஆண்டுகளாக மருதாணி ஒரு மருத்துவ பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ளாமல் வெளி மருந்தாக மட்டுமே மருதாணி பயன்படுத்தப்படுகிறது. இது உடலில் உள்ள சூட்டை குறைத்து குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. உள்ளங்கையில் மருதாணி வைப்பது அழகிற்கு மட்டுமல்ல, உள்ளங்கையின் நரம்புகளின் முடிவுகள் சிறிய இரத்த நாளங்கள் அதிக அளவில் இருக்கும் இந்த பகுதிகளில் மருதாணி இடும்போது அந்த குளிர்ச்சி உடல் முழுவதும் பரவுகிறது. மருதாணி இலை ஒரு கிருமி நாசினி. இதனை அரைத்து கைகளில் பூச நகை சுத்தி வராது. கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. புண்ணை ஆற்றவும் நல்ல மருந்து. மருதாணி இலையை அரைத்து கைகளில் வைத்து வர உடல் வெப்பம் தணியும். கைகளுக்கு அடிக்கடி மருதாணி போட்டு வர மனநோய் ஏற்படுவது குறையும். மருதாணி இலையை வெந்தயம் புளி கலந்த நீரில் அரைத்து தலைமுடியில் பூசி 1 மணி நேரம் ஊற வைத்து வாரம் 2 முறை குளித்து வந்தால் இளநரை மறைந்துவிடும். உள்ளங்கையில் ஆணி ஏற்பட்டிருந்தால் மருதாணி இலையுடன் சிறிது வசம்பு, மஞ்சள், கற்பூரம் சேர்த்து அரைத்து ஆணி உள்ள இடத்தில் தொடர்ந்து கட்டிவர 1 வாரத்தில் குணமாகும். கால் எரிச்சல் குறைய அப்படியே மருதாணி இலையை அரைத்து பூசலாம். கரும்படை, வண்ணான்படை கால் இடுக்கிலும் இடுப்பிலும் கழுத்து கை இடுக்கிலும் வரும். இதற்கு 1 பிடி மருதாணி இலையுடன் 5 கிராம் பார் சோப்பு வைத்து அரைத்து களிம்பு போல தடவி வந்தால் கரும்படை யாவும் சுகமடையும். 10 முதல் 15 நாட்கள் பூச வேண்டும். வண்டு கடிக்கும், சொறி சிரங்குக்கும் இதனை பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். மருதாணி இலை சிலவற்றை வாயில் போட்டு மென்று துப்பினால் பற்களின் ஈறு பிரச்சனை மற்றும் வாய்ப்புண்கள் சரியாகும்.